வா மகேஷ், என்ன குட் நியூஸ்? சொல்றேன் மாம். எல்லாரும் இங்க வாங்க. கமான் 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 கமான். உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நம்ம கம்பெனியோட வேல்யூவை எங்கேயோ கொண்டு போற மாதிரி ஒரு ஆர்டரை பேசி ஓகே பண்ணிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம நல்லபடியா முடிச்சு கொடுத்தோம்னா லாஸ்ட் மந்த் நமக்கு லாஸ் ஆன அமௌண்ட்டை விட 3 மடங்கு லாபம் நம்ம கம்பெனிக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா மாசமும் வேலை இருக்கும். மகேஷ், அப்படின்னு ஆர்டர்? பிரான்ஸ்ல இருக்கிற லீடிங் கம்பெனியோட லிமிடெட் எடிஷன் ஆர்டரை நான் ஓகே பண்ணிட்டு வந்திருக்கேன். அரவிந்த், இந்த ஆர்டர் தானே நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க, நம்ம கம்பெனிக்கு சரி வராதுன்னு விட்டுட்டு வந்த? அதே ஆர்டர் தான் மாம். மகேஷ், அவங்க கேட்குற குவாலிட்டியோட 3 நாள்ல யாராலையும் இந்த ஆர்டர் முடிச்சு கொடுக்க முடியாது. அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் தான் நாம ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அவங்க தர த்ரெட்ஸ் அதை யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்க மிஷின் ஃபங்க்ஷன்ல ஒர்க் பண்ண முடியாது. சீசில் த்ரெட்டை யூஸ் பண்ணி தைக்க சொல்லியிருக்காங்க. அது பயங்கர சாஃப்ட், விலையும் ஜாஸ்தி மகேஷ், நிறைய டேமேஜும் வரும். அதனால தான் சொன்னேன், அவங்களுக்காகலாம் நம்ம மிஷின்ல அட்வான்ஸ் பண்ண முடியாது. அதுலயே நம்ம கிடைக்கிற லாபம்லாம் போயிடும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் நான் இந்த ஆர்டர் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வந்தேன். நீ ஏன் என்ன கேட்காம ஆர்டர் எடுத்த மகேஷ்? அரவிந்த், இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட டைப் கிடைக்கணும்னா இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் எடுத்து பண்ணிதான் ஆகணும். நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மை டியர் ஸ்டாஃப்ஸ், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த ஆர்டரை நீங்க நல்லபடியா முடிச்சு கொடுப்பீங்கன்னு நம்பி தான் இந்த ஆர்டரை கொண்டு வந்திருக்கேன். பண்ணுவீங்களா? சார், பண்ணலாம் சார். பண்ணிடுவோம் சார். சீல்லாம் டேமேஜ் ஆகும் தான், ஆனா அதை ஈரமாக்கி ஸ்டிச் பண்ணா டேமேஜை கண்ட்ரோல் பண்ணிடலாம் சார். இதை பத்தி நான் ஒரு தடவை வீடியோல பார்த்துருக்கேன் சார். இப்போ கூட முத்துக்கிட்ட அந்த ஆர்டர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். கேட்டல அரவிந்த், நீ இதுல இருக்கிற ப்ராப்ளத்தை பார்த்த, ஆனா அன்பு சொல்யூஷனை ஈஸியா சொல்லிட்டான். என்ன சார் பெரிய சொல்யூஷன் சொல்லிட்டான் அவன்? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். விரல் ஈரத்திலேயே ஊறிக்கிட்டு இருந்தா எப்படி சார் தப்பாங்க? வேலையே ஆகாது. அதுவும் இல்லாம 3 நாள்ல முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். இவன் பேச்ச கேட்டீங்க, கம்பெனி பேர் தான் கெட்டு போகும், வீணா போயிடும். சொல்லிட்டேன். கருணாகரன், ஆர்டர் எடுத்தாச்சு. பிரச்சனை மட்டும் பாக்குறவங்க இங்க வேலை பார்க்க தேவையில்ல. முடிச்சு கொடுக்கறேன்னு சொல்ற அன்பு என் கூட இருக்கான். அவனை வச்சு நான் இதை பண்ணிக்கிறேன். மகேஷ், கருணாகரன் நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாரு, அவரு போய். அன்பு, நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 3 நாளுக்குள்ள 2000 பீஸ் உன்னால பண்ணி தர முடியுமா? பண்ணலாம் சார், முடியும். நான் பண்ணி காமிக்கிறேன் சார். வெரி குட் அன்பு. சார், இவன் பேச்ச கேட்டு ஏதாவது பண்ணீங்க, நாளைக்கு பிரச்சனை தான் வரும். அப்படி ஏதாவது வந்ததுன்னா நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம், பாத்துக்கோங்க. கருணாகரன், மகேஷ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கான். நீங்க எல்லாரும் மகேஷ்க்கு சப்போர்ட்டா இருந்து அன்பு கைட் பண்ணி இந்த ஆர்டரை முடிச்சு கொடுங்க. மாம், அன்புக்கு இவரோட கைடன்ஸ் தேவையில்லை. அன்பு கைடன்ஸ்ல இவர் வேலை பார்த்தா அதுவே போதும். என்ன, இவனுக்கு கீழே நானா? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார். கருணாகரன், எனக்காக நீங்க இதை பண்ணி கொடுத்துதான் ஆகணும். அன்பு, மகேஷ் உன்னை நம்பி இதை பண்றான், நல்லபடியா முடிச்சு கொடு. கண்டிப்பா மேடம். மகேஷ் சார் நம்பிக்கையை நான் காப்பாத்திடுவேன். குட். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. மகேஷ்,
ஃபர்ஸ்ட் டைம் பெரிய ஆர்டரா கொண்டு வந்திருக்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் மாம்.